ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷைக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷைக்கிலா கிச்சனில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே அதிகமான வேலை இருக்கும். எனக்கு அதிகமாக வேலை இருக்கும். சனிக்கிழமைன்றப்போ மாவாட்டி வைக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கணும், மற்றபடி வீடெல்லாம் துடைக்கிறது, எக்ஸ்ட்ரா வேலைகள்லாமே அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சாணியெல்லாம் தேய்க்கணும், சாணி தெளிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், நான்வெஜ்ஜு சமைக்கணும். இது மாதிரியான வேலை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹெவியாக இருக்கும். அதோடு வந்து சாணிகள்லாம் வந்து பொறுக்கி எடுத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கினேன். 2 மாடு 2 கன்றுக்குட்டிக்குது, அங்கே போய் எடுத்து போடணும். போட்டு பக்கெட்டில் வந்து ஒன்று சேர்த்துக்கினேன். சண்டே ரொட்டீன் போட்டதில் என்னுடைய சண்டே ரொட்டீன் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி, என்னுடைய அனுபவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எந்த வேலை, கவலை, கஷ்டங்கள் எது இருந்தாலும் இன்றைக்கி இந்த வேலையை செய்யணுன்னா அந்த வேலையை நான் வந்து செய்து முடிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எனக்கு எப்போவுமே அது மாதிரி தான் பிடிக்கும். சாணியெல்லாம் கரைச்சாச்சு. சாட்டர்டே வீடை துடைச்சிடுவோம். அதோடு வந்து பாத்ரூமெல்லாம் கழுவிடும், ஃப்ரிட்ஜெல்லாம் வெளியே எடுத்துன்னு போய் ஃபுல்லாகவே கழுவி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் சாட்டர்டே மாவாட்டி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சாச்சு சாட்டர்டே வேலை. அதோடு எனக்கு சாணியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. நான் வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சாணி தெளிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 நாள் மட்டும் தான் தினமெல்லாம் என்னால் வந்து தெளிக்க முடியாது. இந்த 3 நாள் மட்டும் தெளித்து கோலம் போடும் ஃப்ரெண்ட்ஸ். வாசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் பேக் 2 சைடுமே தெளிக்கின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று சாணி நல்லா தெளித்தாச்சு. தெளிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து தெளித்து பெருக்கியாச்சு. அதோடு பேக்லேயும் தெளித்தாச்சு. அதோடு வந்து அம்மா வந்தாங்க, அந்த தண்ணி ஊற்றினாங்க, கஞ்சி தண்ணி மாட்டுக்கு ஊற்றிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதோடு வந்து மாடெல்லாம் வந்து தள்ளி பிடிச்சி கட்டிட்டு சாணியெல்லாம் வாரி கொட்டிடுறேன். பக்கத்துலேயே தான் எனக்கு குப்பை இருக்கும், ஈஸியாக இருக்கும் வாரி கொட்டுறதுக்கு. இந்த வேலையெல்லாம் வந்து நானே தான் விரும்பி எனக்கு மாடு வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டேன். அவர் வாங்கி கொடுத்தாரு. மெயின்டெனன்ஸ்லாம் அவர் தான் பண்ணுவார். நான் சாணியெல்லாம் வாருவேன். பால்லாம் கூட எனக்கு கறக்க தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் தான் கறப்பான். நான் வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் சாணியெல்லாம் வாரி கொட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. நான் ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன செடிங்கெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அது வந்து டீயும் கொதிக்க வச்சாச்சு, ஹாட் வாட்டரும் வச்சாச்சு. எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் வெதன்னு கொஞ்சம் குடிக்கும். அதோட குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோலம்லாம் அந்த அளவுலாம் ரொம்ப போட மாட்டோம்ல, சுமாராக தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரங்கோலி கோலம் தான் நான் அதிகமாக போடுவேன். நீங்கள் எந்த கோலம் வீட்டில் நீங்கள் அடிக்கடி போடுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி 3 விரலால் தான் நான் போடுவேன் கோலம். அதோடு வந்து டீயும் போட்டாச்சு. ஸ்ட்ராங்காக நாட்டு சக்கரை போட்டு தான் டீ போட்டாச்சு. ஆனால் எனக்கு அந்தளவு நாட்டு சக்கரை பிடிக்காது, சர்க்கரை தான் பிடிக்கும். இருந்தாலும் சரி, உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன். பிஸ்கெட்டு ஒரு முறை டயர்டாக ஆகி போச்சு. எல்லா வேலைகளும் செய்துட்டு குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங் வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டா தான் நம்மளுக்கு மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதோட தம்பிக்கும் 4 பிஸ்கெட்டு டீ எடுத்து வச்சுட்டா அவனும் குளிக்க போயிட்டு வந்து சாப்பிடுவான், விசயாசன். அதோட மாவும் நல்லா புளிச்சு வந்துச்சு. நைட்டு ஆட்டின மாவு. அதோடு உப்பு போட்டு நல்லா கலந்து இட்லி சுட்டு எடுத்தாச்சு. இட்லி வந்து ஒரு அடுப்பில் எடுத்து போட்டுக்கினேன். இட்லி வந்து ஆவியில் வந்து வேக வைத்துட்டு அதோடு வந்து நான் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டால் தான் நம்ம வந்து சர்ச்சு போயிட்டு வரப்போ ஒரு திருப்தியாக. எங்கேயுமே நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு போனால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பாத்திரம் எல்லாமும் கழுவி வச்சாச்சு. கிரைண்டர்லாம் நான் வந்து நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன். எப்போவுமே நைட்டே எவ்வளோ இதுவாக இருந்தாலும், உடம்பு வலித்தாலும், எப்படி இருந்தாலும் நைட்டே வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து நான் கழுவி வச்சுட்டு தான், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்கவே போவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு அது இன்னும் எந்த வேலை செய்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு மன திருப்தி, இந்த எடிட்டிங் பண்ணி போடுற திருப்தி எனக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் அந்த வேலையை நான் செய்கிறேன். ஃபேன்சி ஸ்டோர் கடையிலேயும் சரி, நான் போகிறப்போ ஏரி வேலைக்கும் சரி, வீட்டு வேலை செய்கிறப்பவும் சரி, எனக்கு இந்த எடிட்டிங் பண்ணுறதுங்கிற திருப்தி, மன திருப்தி எல்லாமே மறந்து அந்த எடிட்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எடிட்டிங் வேலை. அதோட கோலம் போட்டு வரத்துக்குள்ளே கோழிலாம் வந்து அப்படியே குத்திட்டுக்குது. அதான் பச்சை அரிசி போட்டு தான் நான் வந்து எப்போவுமே கோலம் போடுவேன். பச்சை அரிசி கொஞ்சம் லைட்டாக கோலம் மாவு போட்டுக்க, அதோட வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கியாச்சு. துணியும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் மடித்து வச்சாச்சு. அதோட பாத்திரங்கள் எல்லாம் வந்து நைட்டே கழுவி வச்சாச்சு. இட்லி வந்தாச்சு, இட்லி எடுத்தாச்சு. அதோடு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் நம்ம சட்னிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேரீ எனக்கு எனக்கு நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நடந்து தான் போனேன். எங்கள் இசை அவங்க அப்பா வந்து வெளியே வந்து பந்தல் அடிக்க போயிட்டார். அதனால் நானும் தம்பி பையனும் வந்து நடந்தே தான் நாங்கள் போனோம் சர்ச்சுக்கு. நடந்துனே தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கினே சொல்லிட்டு நாங்கள் இப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக நானும் தம்பி பையனும் பேசிக்கினே போனோம். வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும். நடந்தே தான் நாங்கள் போனோம். சர்ச்சு உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரே வந்துட்டார். அவரும் பந்தல் போட்டுட்டு வந்துட்டார் சர்ச்சுக்கும். சண்டேனால் நாங்கள் கடன் திரு நாட்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையனும் சைக்கிள்லே வந்துட்டான். அதோட சர்ச்சு உள்ள ஒரு மாதம் இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் வந்து செப்பல்லாம் வெளியே விட்டுட்டு சர்ச்சு உள்ளே போயிட்டு ஒரு திருப்தியான ஒரு மன நிம்மதியான ஒரு மாதம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள் கடன் திருக்கிறது வேன் வெள்ளி சனி ஞாயிறு கூட தான் ஈவினிங் மாதம் இருந்தாலும் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணணும், ஃபேன்சி ஸ்டோரை பார்க்கணும். அதனாலே வந்து நான் வந்து சண்டேனால் கண்டிப்பாக போயிடுவேன். அதோடு வந்து இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு போட்டு சட்னி அரைச்சிட்டேன். சிம்பிளாக இன்றைக்கி நம்ம முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிடும். அதோட கறியை வாங்கிட்டு வந்தேன். சித்தி கடையில் தான் கறி வாங்கிட்டு வந்தேன். சும்மா தான் வாங்கிட்டு வந்தோம். கறி கடை எங்கள் சித்தி வச்சுக்கிறாங்க. சும்மா தான் கறி வாங்கிட்டு வந்தேன். தம்பிக்கு மட்டும் ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து கல்லீரல் கறியை வாங்கிட்டு வந்து பொரிச்சிட்டு குழம்பு வைக்கலான்னு. சிக்கனோட கல்லீரல் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேங்காய் ஒச்சிக்கல்லாம் போட்டு தேங்காய் சட்னியும் செய்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு 4 இட்லி வச்சு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வச்சு சட்னி நல்லா ஊற்றி ரோட்டு கடை சட்னி தான் வச்சேன். ஊற்றி நல்லா திருப்தியாக காலையில் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 10:30 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். 10:30 மணிக்கு சாப்பிட்டு அடுத்து தம்பி சட்னி வேணான்ட்டான். அவனுக்கு வந்து சாம்பார் இருந்தது. சாம்பார் அதோடு வந்து முட்டை வந்து பொடி மாசு ஒன்று பண்ணி அவனும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதை கறியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கல்லீரலையும் ரெண்டுமே க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான ரெண்டுமே தனியாக பிரித்து ஒன்றாவே மசாலா போட்டுக்கிறோம். தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே மசாலா ஊறி செய்கிறதுனா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கின்றதுனால ஈஸியாகவும் இருக்கும் வேலை. கல் உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம். சிக்கன் 65யும் செய்ய போகிறேன், குழம்பும் செய்ய போகிறேன். இதுக்கும் கொஞ்சம் வந்து குழம்புக்கும் கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்லா 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக கிடைக்கின்றதுனால அதுலேயும் ஃப்ரைலேயும் வந்து தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதோடு தயிரும் ஒரு கரண்டி தயிரும் சேர்த்துக்கலாம். குழம்புலேயும் வந்து குழம்பு மசாலா மேக்னேட் பண்ணுறதுலேயும் வந்து தயிரும் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் போட்டு செய்தால். அதோடு லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரைக்கும் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், குழம்புக்கும் விட்டுக்கலாம். அதோடு ஒரு ஸ்பூன் வந்து டைரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கும் போட்டுக்கலாம், ஃப்ரைக்கு கொஞ்சம் அதிகமாக போடலாம். அந்த மிளகு, சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். ஃப்ரைக்கு சிக்கன் 65க்கு
நல்லா போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா கலந்து வைங்க. நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதோட குழம்புதும் நல்லா நம்ம வந்து இப்போ கையாலே பசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறைய மசாலா போட்டு இது மாதிரி செய்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரைக்கும் போட்டுக்கலாம், குழம்புலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். திரும்பி வந்து கலந்து விடலாம். சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிஸியாக தான் எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊற்றி சாப்பாடுக்கும் வந்து ஒலை போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால 3 டம்ளர் தான் போடுவோம். நைட்டு வந்து இட்லி ஊற்றிக்குவோம். மீதம் இருக்கிறது நைட்டு சாப்பாடு இட்லி எது இருந்தாலும் மீதம் இருந்தால் பார்த்துக்கும்போது தேவையான அளவு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் பொரிச்சு எடுப்பேன். எப்போவுமே சிக்கன் 65 தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல லெக்கு போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். லெக்கு கொஞ்சம் பீசஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலா ஊறி நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெற்கெல்லாம் பிடிச்சிருப்பேன். உலையும் ஒரு பக்கம் போட்டாச்சு. அதோட புதினா, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் எடுத்து வச்சாச்சு குழம்புக்கு. அந்த பேஸ்ட்டும் அரைச்சி வச்சு புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அதோட சிக்கன் 65 வந்து பொரிஞ்சுனே இருக்குது. அதுக்குள்ளே வந்து கூழ் ஊற்றினாங்க பக்கத்து வீட்டில். அவங்க கூழ் கொடுத்தாங்க ஒரு டம்ளரு. ஒரு 11 மணிக்கு 11:30க்கு நான், தம்பி, எங்கள் வீட்டுக்காரர் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம். 65 வெந்தாச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஜூஸியாக. திரும்ப மீதம் இருக்கிற சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. அதோட இசை வந்து பசி எடுக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் மீதமுள்ள கூழ் கொஞ்சம் இருந்தது, அவனுக்கு குடிக்க கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு குடித்தான். கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சிறுதானியங்கள் உணவை வந்து பழகிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் மோர் தின்னால குடிப்போம். கூழ் இருந்ததுனால நாங்கள் கூழ் குடித்தோம் மணி 11:30 மணிக்கு. அதோட குக்கரில் வந்து கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட சோம்பு, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறம் மாறுதலும் நல்லா வதக்கலாம். அதோடு வந்து பச்சடியும் செய்து வச்சுக்கினேன். தேவையான வெங்காயம், தயிர், உப்பு போட்டு நல்லா பச்சடியும் செய்து வச்சாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு அடுத்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லா வதக்கலாம். அதோட கல்லீரல் கொஞ்சம் இருந்து சிக்கன் பீசஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நம்ம மசாலா எதுவும் சேர்க்கறதால ஏற்கனவே நம்ம ஊற வச்சு செய்ததுனால அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு செய்தோம். தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். நல்லா கிளறி விடணும். அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கினா போதும். குக்கரில் எப்போவுமே வந்து தண்ணியை கம்மியாக ஊற்றினாலும் அது மீடியமாக கரெக்டாக நல்லா கொதித்து வரும். தேவையான தண்ணி குழம்பு கட்ட மாதிரி நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி தான் வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். குக்கரில் வந்து விசில் போட்டு வேண்டி தான் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால அதோட குக்கர்லேயும் வந்து விசில் வந்தாச்சு. நல்லா 3 விசில் வந்தாச்சு. 3 விசில் போதுமானது. அதோடு வந்து அந்த சமைக்கும் போது பாத்திரத்தெல்லாம் சேர விடாத கழுவி வச்சாச்சு. கழுவிட்டு திரும்பி கொஞ்சம் குப்பையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலான்னு தம்பி பசங்கள்லாம் வந்து குப்பை போட்டாங்க. எங்கள் பையனும் சாக்லேட்லாம் சாப்பிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு போட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருக்கிட்டால் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு பெருக்கியாச்சு. ஃபுல்லாகவே குப்பையை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லாகவே பெருக்கி வாரி கொட்டியாச்சு. ஹாலு கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் நாங்கள் வந்து சரியாக க்ளீன் பண்ணல. வீடெல்லாம் கிச்சன்லாம் எங்களுக்கு முன்னாடியே கட்டிக்கிறோம். நான் இன்னும் அது வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டல. கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. எல்லாம் முடிச்சிட்டோன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டை வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காட்டுறது துணியும் வாஷிங் மிஷினில் எடுத்து துவைச்சாச்சு. துணியும் காய வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேலைகள்லாம் செய்துட்டு உக்காந்தா தான். லேட்டாக தான் துணி காய வச்சேன். அந்த வேலைகள்லாம் இருந்தனால துணி போட மறந்துட்டேன். வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சாச்சு. அதோட குக்கர் எடுத்து பார்த்தா அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா எண்ணெய் மிதக்க சிக்கன் குழம்பு வந்து கல்லீரெல்லாம் போட்டு செய்தோம் குழம்பா. நைட்டு டிஃபனுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வராங்காட்டி குக்கரும் விசில் அடித்து சுட சுட ஆவி பறக்க சாதம் போட்டுக்கலாம். சண்டே ஸ்பெஷல். அதோடு தம்பிக்கு போடுற அந்த சாப்பாடு லெக் பீஸ் வச்சுக்கலாம். அவருக்கு லெமன் ஊற்றி லெக் பீஸ் மேலே சாப்பிட்டா தான் பிடிக்கும் இசையாசனுக்கு. அதோடு எங்கள் வீட்டுக்காரருக்கும் சாதம் போட்டுக்கலாம். அக்கா வீட்டில் வந்து மட்டனில் வந்து ஈரல் செய்தாங்க தொக்கு, அது கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஈரல் தொக்கு வச்சுக்கினேன். தம்பிக்கு வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கினேன். அவருக்கு வந்து பீசஸ் சிக்கன் 65 பீசஸ் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். அதோட அக்கா வீட்டில் முருங்காவும் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. அதுவும் அவருக்கு ஊற்றியாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. பையனுக்கு சிக்கன் குழம்பு அதோட பச்சடி வச்சுக்கினேன். பச்சடி வச்சு அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் வந்து சாப்பிட்டேன். சிக்கன் 65 சிக்கன் குழம்பு, பச்சடி, மட்டன் குழம்பு, மட்டன் ஈரல் தொக்கு 65 வச்சு சாப்பிட்டேன். பாய்.